ஈரோட்டில் திமுக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையிலேயே பெண் ஒருவர் திமுக ஆட்சியை வெளுத்து வாங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரச்சார கூட்டத்தில் புகுந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை பெண் ஒருவர் துவம்சம் செய்தது குறித்து விரிவாக காண்போம். ஈரோடு மரப்பாலம் அருகே திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தங்கள் பகுதியில் திமுக அரசு ஒன்றுமே செய்யவில்லை என்றும் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி பல ஆண்டுகளாக வசித்து வரும் தங்களை ஆளும் கட்சியினர் கண்டுகொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் கூட்டத்திற்கு யாரும் வராததால் ஆளும் கட்சியினர் இந்த கூட்டத்திற்கு 200 ரூபாய் கொடுத்து ஆட்களை அழைத்து வந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மோடி அரசு மோடி கட்சி பிஜேபி பெற முடியாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. வடநாட்டிலே இந்த இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். மதுவை ஒழிப்பதாக கூறிய திமுக ஏன் டாஸ்மாக் கடைகளை இதுவரை மூடவில்லை என கொதித்தெழுந்த அந்த பெண் தினம்தோறும் போதை போட்டுக்கொண்டு மனைவிகளை கணவர்கள் அடித்து துன்புறுத்துவதாகவும் வேதனை தெரிவித்தார். பிரகாஷ் அவர்களுக்கு உரிய சூழ்நிலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 15 வருடங்களாக சுகாதாரமற்ற நிலையில் வாக்களித்தவர்கள் வாழ்ந்து வருவதாகவும், ஆனால் இந்த பகுதி கவுன்சிலர் சொகுசாக ஏசி காரில் போவதாகவும், மக்களுக்கு எதுவுமே செய்யாத இந்த ஆட்சி இனிமேல் வரவே கூடாது என்றும் தெரிவித்தார். ஈரோடு பாராளுமன்ற வேட்பாளர் பிரகாஷ் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளர், இளமையான வேட்பாளர், துடிப்பான இளைஞர். அப்போது அங்கிருந்த காங்கிரஸ், திமுகவினர் மற்றும் போலீசார் அந்த பெண்மணியை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சித்தனர். ஆனால் அவர்களுக்கு அஞ்சாமல் தொடர்ந்து திமுக ஆட்சியின் அவலங்களை அந்த பெண் தோலுரித்து காட்டினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தற்போது ஈரோட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண் ஒருவர் திமுக ஆட்சியின் அவல நிலையை பட்டியலிட்டுள்ளது அந்த கட்சியினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.